ஜூலை லாஸ்ட் வீக்கில் ஆரம்பித்து மே இந்த எலெக்ஷன் ஏப்ரல் 20ஆம் தேதி வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன் தொடர்ந்து. ஏன்னா களம் மாறிக்கொண்டே இருந்தது. நான் இது வரைக்கும் பண்ண இந்த 20 வருஷத்துலேயே மிக சவாலான தேர்தல் இது. காரணம், அந்த புதுசாக ஒருத்தர் உள்ள நுழைகிறாரு. அவர் கணத்துக்கு கணம் மாறுறாரு. அவருடைய வாக்கு வங்கி மாறுறாரு மீன் அந்த வாக்கு வங்கி மாறி மாறி வருது. அதை சமூக ரீதியாக ஆய்வு பண்ண வேண்டியிருக்கு, ரிலீஜியஸ் வைஸாகவும் அதை ஆய்வு பண்ண வேண்டியிருக்கு. இந்த ஆய்வுகளை எல்லாம் நான் ஜூலை லாஸ்ட்லேருந்தே ஆரம்பிச்சிடுறேன். ஜூலை லாஸ்ட்டில் அதன் பலங்கிறது வேற. இப்போ பர்டிகுலராக நான் சொல்கிறது தாவேக்காவை பற்றி மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாகவே பேசுகிறேன். ஏன்னா என்னுடைய ஆய்வில் அந்த டிஃப்ரெண்ட் இதில் வந்தது. அவங்க 8 to 10% தான் அந்த ஆகஸ்ட் செப்டம்பரில் அவங்க நிலையாக இருந்தது. அதுக்கு பிறகு அடுத்த கட்டம், ஏன்னா 234 ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிச்சுட்டு 2வது ரவுண்டை ஆரம்பிக்கிறேன் 234. அப்போ வந்து ஃபுல்லாக பண்ணலை, ஒரு 120 மட்டும் எடுத்து பண்ணேன். காரணம், ஏன்னா நல்ல வெற்றி, கிளியர் வெற்றின்னு வர்ற தொகுதியை 2வது ரவுண்ட் பண்ண வேணாம், அதை 3rd ரவுண்டில் பார்த்துக்குவோம். இந்த நெக் டு நெக் டஃப் அப்படிங்கிற தொகுதியில் மட்டும் ஒரு 118ன்னு நினைக்கிறேன், 18 அந்த 118 தொகுதியில் மட்டும் 2வது ரவுண்ட் பண்ணுறப்ப டிவிக்கே திரும்ப ரைஸ் ஆகுது. நெருக்கி 14 தாண்டி போயிட்டு இருக்காங்க. 8 to 10 இருந்தவங்க 12லேருந்து 14 அந்த ரேஞ்சுக்கு போயிட்டாங்க டிவிக்கு. அதுவும் எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு நான் ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஏன்னா இப்படி சேஞ்ச் ஆகுது கலன்னு கொடுக்குறேன். பிறகு திரும்ப ஃபைனல் ரவுண்டை பிப்ரவரியில் முடிக்கிறப்ப அது வாக்கு வங்கி 15.7 போய் நின்றுச்சு. யார் 8 to 10 ஆரம்பித்த அந்த வாக்கு வங்கி இது 15.7 போய் நிற்கிது. எப்போ? பிப்ரவரி லாஸ்ட்டில், மார்ச் லாஸ்ட்டில். அப்போ வந்து இது மற்ற கட்சியில் அந்த அதனுடைய ரைசிங் யாரோ ஒருத்தரை பாதிக்கணும் இல்லையா? நான் முதல்ல இருந்தே கிளியராக அவங்க 10% 12% வாங்குறப்பயே அந்த வாக்கு வங்கியை யார் இழக்கிறா, யார் அது இதன் மூலம் இந்த தாவேக்கா வர்றதுங்கிறது 10 மாதமாக அனலைஸ் பண்ணிக்கிட்டே தான் வந்தேன். அதில் யார் முதல் ரவுண்டில் பார்க்குறப்ப அதிக வாக்குகளை இழந்தது திமுக. அதுக்கு அடுத்து கொஞ்சம் அதிக வாக்குகளை இழந்தது அண்ணா திமுக. அதே மாதிரி நாம் தமிழரும் சரிபாதி வாக்குகளை நெருக்கி இழந்துட்டார். அந்த டயத்தில் ஆரம்பம் பண்ணுறப்ப சரிபாதி வாக்குகளை நாம் தமிழரும் இழந்தது. அவர் வாங்கினதில் சரிபாதி வாக்க. ஏன்னா பிறகு விடுதலை சிறுத்தைகளும் சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு கணிசமாக இழந்தனர். பிறகு சின்ன இவ்வளோ சொல்லணும்னா கன்னியாகுமரியில் ஒரு டிஃப்ரெண்ட்டு. நாகர்கோவிலில் மற்ற எங்கேயும் பாஜக தாவேக்காவிட வாக்கு இழக்கலை. ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் என்னன்னு தெரியல, தாவேக்காவிடம் பாஜக வாக்கு இழந்துச்சு. அந்த ஒரு வினோதமான நிலையை அந்த டிஸ்ட்ரிக்டில் மட்டும் பார்த்தேன். பிறகு சின்ன கட்சியிலேருந்து 1-2 போச்சு. ஆனால் இந்த நான் சொன்ன பெரிய 4 கட்சி தான் இழந்தது. இது இப்படியே போயிட்டே இருக்கு. இதனுடைய தாக்கம் கூட அவர் கடைசியில் வந்து இப்போ ஃபினிஷ் ஆனது ஏப்ரல் 20 வரைக்கும் பண்ணிருந்தேன் இல்லையா? இது ஒரு 60 தொகுதியை திரும்ப 4வது ரவுண்டில் பண்ணுறேன். 3வது ரவுண்டு முடிச்சிட்டேன் 15.7. திரும்பவும் சில முக்கிய தொகுதிகள் ஜோன் வைஸ் அப்படி செலக்ட் பண்ணி இந்த ஏப்ரல் 2லேருந்து 20 வரைக்கும் பண்ணியிருக்கேன். அது ஒரு 60 62 தொகுதின்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக அதனுடைய ரைஸ் திரும்பவும் தாவேக்கா கடைசி இந்த 15 நாளுக்குள்ள 2.2 வாக்கு சதவீதம் உயர்ந்துட்டார். அதையும் கணிச்சேன். அந்த 2.2 யார் இழக்கிறாங்க கடைசி நேர கட்டத்தில்னு பார்த்தா, அதை இழக்கிறது வந்து குறிப்பாக திமுக வந்து 2.5 வாங்கினார். 2.2ல் 2.5 வாங்குறாரு. ஆனால் இழக்கிறது 2.2 வாக்க சதவீதத்தை திமுக இழக்குது. அண்ணா திமுகவும் 1.3% வாக்க அந்த கடைசி நேரத்தில் இழக்குது. 2 பேருமே இழக்கிறாங்க. இதில் இவர் வாங்குறது 2.5 புதுசாக திடீர்னு இந்த 15 நாளில். அப்போ மீதி பாயிண்ட் சம்திங் அது எங்கே போச்சுன்னா, நாம் தமிழர் முதல்ல 4ல் இருந்தவங்க பிறகு 4.5 5க்கு வந்து கடைசி கட்டத்தில் அந்த 15 நாள் அந்த 60 தொகுதியில் பார்த்தா நாம் தமிழர் 0.6 ஏறுறாங்க. இந்த 2 பேருமே அவன் 2.5 ஏறுறாரு, இவர் 0.6 ஏறுறாரு. இந்த நுணுக்கமான புள்ளி உரத்தை நான் இந்த 10 மாதம் தொடர்ந்து அப்சர்வ் பண்ணியிருக்கேன். இப்போ அதனால் தாவேக்காவை பற்றி நேற்று எக்ஸிட் போல் எப்படியோ வந்திருக்கு. ஆனால் நான் என்னுடைய அறிவாற்றலை 100% நம்புகிறேன். 4ஆம் தேதி பார்த்துக்கலாம் யார் அறிவாளிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். நான் அறிவாளின்னு தான் பேசுகிறேன். ஏன்னா நான் கடந்த 3 பொதுத் தேர்தலில் எல்லா எக்ஸிட் போலும் ஃபெயிலியர், பிரசாந்த் கிஷோரும் ஃபெயிலியர் நான் நிரூபிச்சிருக்கேன். அனைத்து சாட்சிகளும் இருக்குது, யாரும் மறுக்க முடியாது. இப்பையும் நான் வந்து கொடுக்குறது 100% சரியாக இருக்குன்னு நம்பி தான் கொடுக்குறேன். எந்த கட்சிக்கு சாதகமாக பாதகமாகிறது, ஏன்னா எனக்கு கொடுத்த கட்சிக்கு ஃபெயிலியர்னு கொடுத்துட்டேன். தேசிய கட்சி எந்த விதத்துலையும் ஜெயிக்க முடியாது, தோப்பிங்கிறது தெள்ள தெளிவாக கொடுத்துட்டேன். ஏன்னா எதாக இருந்தாலும் அதுக்காக அவங்களுக்கு திருப்தி படுத்துன்னு நான் ஒன்றும் தப்பான ரிப்போர்ட் அவங்களுக்கு கொடுக்கல. நான் உணர்ந்த சரியான ரிப்போர்ட்டை கொடுத்துட்டேன். ஏன்னா இதுதான் சார் வரும்னு சொல்லி கொடுத்துட்டேன்.
அதுக்கு பிறகு இப்போ இந்த 15 நாள் மாற்றம் எல்லாமே அவங்க எனக்கு இது இந்த சர்வே பண்ண சொன்னதுனால எல்லா புள்ளிவரும் கொடுக்கணும் இல்லையா, எல்லாம் முறைப்படி கொடுத்தாச்சு. அவங்களும் அவர் ஒரு ஜென்டில்மேன், அவர் புரிஞ்சுக்குவார், எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாரு. இதுதான் சார் இந்த தாவகனுடைய வளர்ச்சி, இத்தனை மாற்றங்கள். அதனால இந்த தேர்தல் மிக சவாலானதாக எந்த ஒரு ஆய்வாளருக்கும் இருந்திருக்கும். எனக்கே இவ்வளவு கஷ்டப்பட்டேன் தாவேக்கா அவருடைய இந்த எழுச்சிகள் இதெல்லாம். இப்போ நேற்று அந்த மை ஆக்சிஸில் ஒரு இது பார்த்தேன், அது திட்டமிட்ட பொய்ங்கிறத நான் இவ்வளோ தூரம் பண்ணுறவன் எதையும் உண்மையையும் உணர முடியும், பொய்ன்னு உணர முடியும். அந்த கொடுத்துருக்கிற வாக்கு குறிப்பாக சில விஷயங்கள் வன்னியர் வாக்கு வங்கியில் அவங்க சொல்கிறது 29 28 வாங்குறதா சொல்கிறாங்க. நிச்சயம் அத்தனை பெர்சன்ட்லாம் தாவேக்கா வன்னியர் வாக்கை வாங்கவே முடியாது. வன்னியர் வாக்கில் நான் வடமண்டலம் மொத்தம் ஏன்னா எல்லா வயசும் எடுத்திருக்கேன், நான் 10 மாதமாக எடுத்திருக்கேன் பிரித்து. வன்னியர் பொதுவான அந்த இது என்ன எனக்கு வந்திருக்குன்னா, இந்த 10 மாதம் எடுத்ததுலேயும் வன்னியர் வாக்கில் முதல் நிலை ஆதரவுங்கிறது 30% சில்லற அதிமுகவுக்கு தான் போகுது. அதை ஒட்டி 27% வன்னியருடைய ஆதரவு பாமகவுக்கு போகுது. அதுக்கடுத்து ஒரு 20% ரேஞ்சில் இவங்களுக்கு வருது. யாருக்கு? திமுகவுக்கு. திமுக லீஸ்ட்டு தான், அவங்களோட வன்னியர் சமூகத்தில் 3ஆவதாக தான் இருக்குது. இவர் அதுக்கு கீழே இப்போ 8 to 10% குறைந்தபட்ச ஆதரவு தான் வன்னியர் சமூகத்தில். ஆனால் அந்த மை ஆக்சிஸ் அதில் பார்த்தீங்கன்னா அதே ஒரு அந்த சர்வே தவறுங்கிறதுக்கு இந்த ஏன்னா அது ஒரு சாதி அமைப்பு ரீதியான கட்சி இருக்குங்க, அதுக்கு தான் 27% போகிறாங்க. அவங்க அதை விட்டுட்டுலாம் தாவேக்காவுக்கு வந்திருக்காங்க. அதுவும் எப்போனா இவங்க டாக்டர் ராமதாஸ் அன்புமணிக்கிடையே பிரச்சனைகள் ஓடிச்சு இல்லையா ஜனவரி, அப்போ தான் முதல் முறையாக வன்னியர் வாக்கு கொஞ்சம் ஸ்லிப் ஆகி ஒரு வெறுப்பில் அது கேட்குறோம் பேட்டியில், ஏங்க நீங்களாம் பாமக அப்படின்னு கிராமங்களில் கேட்குறப்ப என்ன ரொம்ப சலிப்பாக அவங்க 2 பேரும் சண்டை போடுறது பிடிக்கல, அவங்களுக்கு பிடிக்காமல் தாவேக்காவுக்கு இளைஞர்கள் அப்போ தான் லைட்டாக ஷிஃப்ட் ஆகுறாங்க. அந்த ஜனவரி பிப்ரவரியில் அது கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகிருக்காங்க. அது 10%க்குள்ளே தான் வன்னியர் வாக்கு. ஏன்னா இதுதான். ஆனால் ஒரு எதுலேயுமே ஒரு கிராச்சுக்கு அதை 10ங்கிறத 12 15 சொன்னால் ஏற்றுக்கலாம். 10% வாக்கு போய் 28% வன்னியர் தாவேக்கா போட்டாங்கன்னா எங்கே போய் ஏற்றுக்கிறது? அதே மாதிரி முக்குளத்தூர், என்னை சுற்றி நான் தென்மண்டலம், என்னை சுற்றி இருக்கிற ஊர் பூரா முக்குளத்தூர் தான். முக்குளத்தூர் ஊர்களில் வாக்கு வங்கிங்கிறது அதிமுக கோட்டையாக இருந்தது 20 வருஷத்துக்கு முன்னாடி. அதிமுக தான் 85% வாக்கை வாங்குறோம். இப்போ நடந்த பல்வேறு அரசியல் மாற்றங்களால் இப்போ முக்குளத்தூர் வங்கி என்னவா இருக்குன்னா ஒரு 30-33% டிஎம்கே வாங்குது, ஏடிஎம்கே 20 சில்லற சம்திங்கு, கொஞ்சம் நாம் தமிழர், ஏன்னா பிறகு இவங்க சசிகலா டிடிவியும் ஒரு 10-15% அந்த வாக்கில் வாங்குறாரு முக்குளத்தூரில். இப்படி எல்லாரும் பிரிச்சுக்கிறாங்க. அது முக்குளத்தூர் ஒரு தன்மையில் இல்லை. தாவேக்காவும் 10-12% அங்கேயும் வாங்குது. அதையும் அவர்கள் அந்த இது டேட்டாவில் கொடுக்குறாங்க. முக்குளத்தூர் 28-30 சொன்னாங்க. ஆக சம்பந்தமில்லாத புள்ளி விவரங்கள் அதில் கொடுக்கப்பட்டிருக்குன்னா அதனால் அந்த ரிசல்ட் எந்த விதத்துலையும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இது என்னுடைய ஒரு கன்க்ளூஷன். நான் ஏன்னா 10 மாதம் அவங்க எத்தனை நாள் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் 10 மாதமாக தொடர்ந்து 3 ரவுண்டு எடுத்துட்டேன். கடைசியில் 60 தொகுதியை 4வது ரவுண்டு எடுத்திருக்கேன். இப்போ அந்த தமிழக அளவில் அதை உங்களுக்கு வாசி கேட்டால் தாவேக்கா 100 ஓட்டு வாங்குறதுன்னா என்னென்ன, ஏன்னா அது ஒரு அந்த கான்செப்ட் எல்லாருக்கும் தெரிய வேண்டிய கான்செப்டு. இப்போ தாவேக்கா பார்த்தீங்கன்னா சார் 4 மண்டலத்துக்கும் கம்யூனிட்டியை பிரிச்சிருக்கேன். வடக்கு மண்டலம் ஒட்டுமொத்த இதை உங்களுக்கு சொல்கிறேன். தாவேக்கா ஆதரவு நிலை ஒட்டுமொத்த தமிழகத்தில் எப்படின்னா அவர் 100 ஓட்டு வாங்குறாருன்னு வைங்க. தாவேக்கா டிவிக்கு 100 ஓட்டு வாங்குது. எங்கேருந்தெல்லாம் அதை வாங்குறாங்கன்னா கிறிஸ்தவர்கிட்ட இருந்து 6.3%, முஸ்லீம்கிட்ட இருந்து 3.6, முக்குளத்தோர்கிட்ட இருந்து 6.7 இருக்குது. எங்கே இருக்குது? 30 எங்கே சார் இருக்குது? அந்த நிறுவனம் அப்படி சொல்லுது. ஏன்னா பட்டியல் சமூகத்தில் தான் 29.7, 30% வாக்கை எங்கேருந்து வாங்குறாரு? டிவிக்கு பட்டியல் சமூகத்திலேருந்து தான் வாங்குறாரு 30%. அதுக்கடுத்து கொங்கு கவுண்டர்கிட்ட 2.3 லீஸ்ட்டு தான். அதற்கான காரணம் என்னதான் இருந்தாலும் கொங்கு வேளாள கவுண்டர்கள் தங்கள் இனத்தை சேர்ந்த எடப்பாடி வரணும்னு தானே விரும்புவாங்க. அதனால அதிமுக தான் பெரும்பகுதியினர். இவருக்கு எப்படி வருவாங்க? வரமாட்டாங்க. அதுதான் லாஜிக்கு. அதனால் கொங்கு வேளாள கவுண்டர் ரொம்ப லீஸ்டாக 2.3, வன்னியர் 6.2, நாயுடு நாயக்கரில் 3.6. நாயுடு நாயக்கர்லையும் டிவிக்கு ஆதரவு கடுமையாக கம்மி தான். காரணம் அதில் எஜுகேட்டடு நிறைய ரொம்ப வேலைகள் நல்ல இதில் இருக்காங்க. தாவேக்கான்னா கொஞ்சம் நான் கிராமங்களை பண்ணுறப்ப அசிங்கமாக உணர்றாங்க. தாவேக்கான்னு சொல்கிறத அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அசிங்கமாக. என்னை போய் தாவேக்கான்னு கேட்குறீங்கன்னு அப்படி ஒரு நிலைமை அந்த இதில் இருக்குது. ஏன்னா முத்திரையர் 2.3,
யாதவர் 3.3, உடையார் 0.6. அனைத்து செட்டியார்கள் தமிழ், தெலுங்கு, கன்னடா. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா செட்டியார்கள் 3 வகையாக பெருவாரியாக இருக்காங்க. தமிழ் பேசுகிற செட்டியார் அளவுக்கு தெலுங்கு பேசுகிற செட்டியார்கள் இருக்காங்க. ஓரளவு கணிசமாக கன்னடம் பேசும் செட்டியார்கள். அதனால் அனைத்து செட்டியார்களுக்கு தான் நாங்கள் தொகுத்தெடுத்தோம். எடுக்கிறப்ப 3.1, நாடார்கள் 5.5, ஐயர் 0.2, பிள்ளை முதலியார் 4.9, இதர சாதியினர், இதரெல்லாம் சிறு சிறு இதில் வருங்க. இந்த போயர், வளையர், மூப்பர், இப்படி பல சிறு சாதிகளை சொல்லலாம். வண்ணார், நாவிதர், இப்படி பல சிறு சாதிகள்லேருந்து 14.9, ஏறத்தாழ 15% ஓட்டு வந்து அந்த மிக சிறு சாதிகள்லேருந்து டிவிக்கு அதற்கு போகுது. அவங்கெல்லாம் வந்து ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி அப்படி போகிறாங்க. இதுதான் அவங்களுடைய அவர் 100 ஓட்டு வாங்கினா இந்த பேட்டர்னில் இந்த ஜாதி இதுலேருந்து இதுதான். இப்போ நான் கொடுக்குறதுலேருந்து 2% கூடலாம், 1% குறையலாம். ஆனால் ஒரே அடியாக 7% வரதை போய் 30% போட்டால் அது ஆகாது. இது வந்து இது தாவேக்காவுக்கு. பாஜகவினுடைய ஆதரவோட பாஜக இப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் பலம் எடுத்துட்டேன். பலம் எடுக்கிறப்ப இன்றைக்கு பாஜகவின் உண்மையான பலம் 6.5%லேருந்து 7% இருக்குது தமிழகத்தில். அதுதான். ஆனால் இப்போ அந்த வளர்ச்சி 1.5 வருஷமாக அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்குது. வளர்ச்சியே இல்லை, அதே நிலையில் அப்படியே நிற்குது. 6.5% அதனால் வச்சுக்கலாம். அவங்க இது பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு மாநில அளவில் எப்படி அந்த சமூக ஆதரவு இருக்குன்னா, உங்களுக்கு பாஜக பார்த்தீங்கன்னா 100 ஓட்டு வாங்கினா கிறிஸ்தவர் ஓட்டு 0.7, அதாவது 1க்கு கம்மின்னு வந்திருக்கு. முஸ்லீம் 0.4 பாஜகவுக்கு. ஏன்னா முக்குளத்தூரில் 9.9, ஏறத்தாழ 10% வாக்கு. பட்டியல் சமூகத்தில் குறைவு தான் பாஜக 7.4. ஏன்னா கொங்கு கவுண்டர் மற்றும் அனைத்து கவுண்டர், ஏன்னா கவுண்டரில் கொங்கு கவுண்டர் தவிர நாட்டு கவுண்டர், இந்த கன்னடம் பேசுகிற கவுண்டர் பல வகைகள் இருக்குது. அந்த ஒட்டுமொத்த பிரிவு பார்த்தீங்கன்னா 9.1, அவங்களும் அதிகம். நாயுடு நாயக்கரில் 4.3, வன்னியரில் 6.8, முத்திரையரில் 2.2, யாதவரில் 5.4. யாதவரில் கணிசமாக குறிப்பிட தகுந்த அளவு பாஜக பரவலா செல்வாக்கில் இருக்கிறதே உணர முடியுது. உடையாரில் 1.3, அனைத்து செட்டியாரில் 5.2. அனைத்து செட்டியார்லையும் பாஜக கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. நாடாரில் அதேமாதிரி ஹை இருக்கிறதுலையே தமிழ்நாட்டில் பாஜக வாக்குவீங்கள நாடார் அந்த 100 ஓட்டில் 12.1, சுமார் 12% நாடார் வாக்குகள் பாஜக கிட்ட இருக்கு. ஏன்னா ஐயர் வாக்கில் 1.4, பிள்ளை முதலியார் 10.9. அதே மாதிரி பிள்ளை முதலியார் கேட்டகரியும் பாஜக நல்லா இருக்கு. இதர சாதியினர் 17, சாதி கூறாதவர் இது ஒரு கேட்டகரி. எந்த கட்சிக்குன்னு சொல்லுவாங்க, இந்த கட்சின்னு ஆதரவுன்னு, சாதி சொல்ல மாட்டாங்க. இந்த பாஜகவில் சாதி கூறாதவர் 5.3ன்னு வந்திருக்கு. இது அந்த தேமுதிக கூட. அதே மாதிரி தேமுதிக இந்த சிறிய கட்சிகளை மட்டும் உங்களுக்கு அதுக்காக ஒரு புரியணுங்கிறது சொல்கிறேன். தேமுதிகவுக்கு கிறிஸ்தரில் 0.2, முஸ்லீமில் 1.6, முக்குளத்தோரில் 9%, பட்டியல் இனத்தவர் 23.9. தேமுதிகவும் பட்டியல் அது வாங்குற 100 வாக்கில் 24 வாக்கை பட்டியல் சமூகத்திலிருந்து வாங்குது. இது தமிழ்நாட்டின் பரவலாக அது. ஏன்னா கவுண்டர்கள் 3.2, வன்னியரில் 14.2, வன்னியர்லையும் நல்லா இருக்கு தேமுதிக. நாயுடு நாயக்கரில் 11.7, பிள்ளை முதலியாரில் 5%, முத்திரையரில் 4.7, யாதவரில் 4.5, உடையாரில் 3%, அனைத்து செட்டியாரில் 4.2, நாடாரில் 2.7, ஐயரில் இல்லை தேமுதிக. இதர சிறு சாதியினர் 10.5, சாதி கூறாதவர் 1.6. இதுதான் தேமுதிகவினுடைய அனைத்து அதாவது இந்த 3 கட்சி தான். இப்போ பாமக சிறு கட்சி, அதனுடைய ஆதரவு 100னா 100மே வன்னியர் தான். விசிகா சிறு கட்சி, அதனுடைய ஆதரவு 100 பேர்னா 100 பேருமே பட்டியல் சமூகம். குறிப்பாக அதில் வந்து பிற சமூகங்கள் இருக்காங்க. தேவேந்திர குலவரும் கொஞ்சம் இருக்காங்க, அருந்ததியரும் கொஞ்சம் இருக்காங்க. ஆனால் பெரும்பாலும் அவங்க அந்த பறையர் சமூக தோழர்கள் தான் அதில் நிறையா இருக்காங்க. குறிப்பிட்ட இனம் தான் இந்த 2 கட்சிகள் இருக்கும். ஆனால் இந்த பல சமூகங்களுடைய ஆதரவு நிலையில் உள்ள சிறிய கட்சிகள் தாவேக, பாஜக அண்டு தேமுதிக. இதுதாங்கிறது இந்த சர்வேல உணர்ந்து கொண்ட விஷயம். இப்போ வேற ஏதாவது கேள்வி நான் சொல்லுங்க, இல்லை ஃபைனல் ரிசல்ட்டை சொல்லிடவா? அதே மாதிரி
அதாவது தமிழ்நாடு லெவலில் சார் அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிக்கிறப்ப நான் ஒவ்வொரு கட்சிக்கு என்னென்னு எடுத்தேன், ஒவ்வொரு கட்சியுடைய பலம் என்னவா இருக்குன்னு. அதில் என்ன வந்ததுன்னா டிஎம்கேவுக்கு 33% வந்தது. எப்போ ஆகஸ்ட்டில் முடிஞ்ச இல்லையா, ஜூலையில் ஆரம்பித்து ஆகஸ்ட்டில் முடிக்கிறப்ப 33% திமுகவுக்கு வந்தது. ஆனால் அதை முழு கட்சி பலம் என்று சொல்ல முடியாது. திமுகவுக்குன்னு போடணுங்கிற எண்ணம் அதில் உள்ளே வந்துடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா பெரிய கட்சிக்கு மட்டும் அது நடக்கும். ஏன்னா நாங்கள் கூட்டணி இந்த கூட்டணியா அந்த கூட்டணியாங்கிறப்ப அந்த நடுநிலை வாக்காளர் அதில் உள்ளே வந்துடுவாங்க. ஏடிஎம்கேவுக்கு 27.7. ஆனால் 27.7ங்கிறது கட்சி பலமே கிடையாது. இந்த நடுநிலை பிடிக்காதவங்க உள்ளே வருவாங்க. ஆனால் சிறிய கட்சிகளுக்கெல்லாம் நான் கூறுறது அவங்க உண்மையான இன்றைய கட்சி பலம். காங்கிரஸ் வந்து 3.5 காங்கிரஸினுடைய தமிழ்நாட்டின் பலம். இவங்க சிலர் அரசியல் வல்லுநர் உட்காந்துக்கிட்டு அவங்க வாங்கின தொகுதியில் 6% ஓட்டு வாங்கியிருக்காங்க. வாங்குகிற ஓட்டுக்கும் கட்சி உண்மையான கட்சி பலத்தை எப்படி ட்ரேஸ் பண்ண முடியும்னா, ஒரு தொகுதியில் 300 சாம்பிள்னா 234 தொகுதியிலையும் 300 சாம்பிள் எடுக்கணும். எடுத்து பார்த்தா அந்த 1,00,000 சாம்பிள் நெருங்கி வரும். நான் வர்ற சாம்பிளை கரெக்டாக கட்சி ரீதியாக பிரித்து, ஏன்னா கேட்குற கேள்வி நாங்கள் எப்படி கேட்போம்னா, இந்த கூட்டணியா அந்த கூட்டணியான்னு நாளை கேட்டுருவோம். ரெண்டாவது சப் கேள்வி, சரி திமுக கூட்டணினா எந்த கட்சிக்காக நீங்கள் இதுக்கு போடுறீங்கிறப்ப தான் அந்த கட்சி பலம் வெளியே வரும். அதேமாதிரி அதிமுக கூட்டணியில் எந்த கட்சிக்காகன்னா ஒருத்தர் பிஜேபிக்காகன்னு சொல்லுவான். அப்போ இந்த சிறு கட்சிகளுக்கு பலம் இப்படி தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். அப்படித்தான் பண்ணப்பட்டு எடுத்தது தான். டிவிக்கே அப்போவே ஆரம்பத்தில் 11.8 சொன்ன இல்லையா, 12க்குள்ளே இருந்தாங்கன்னா 11.8, என்டிக்கே 3.8, 8.2லேருந்து அப்படி சர்றன்னு இறங்கிடுறாரு 3.8. இப்போ கூடியிருக்காரு ஃபைனலில் கொஞ்சம் 3.8, டிஎம்டிக்கு 2.7, டிடிவி 0.8, ஓபிஎஸ் 0.2, 2 பேரும் சேர்ந்தே 1% தான். காரணம் அப்படி அவங்க சரிஞ்சுக்கிட்டே வந்துட்டாங்க. ஆனால் அவங்க எதிர்வினை ஆட்டுறப்ப அந்த முக்குளத்தூர் ஓட்டை உடைக்கிறாங்க. அவங்ககிட்ட இருக்கிற பலம் கம்மி. ஆனால் அவங்க எதிர்வினை ஆட்டினா ஒரு 2%, 3% ஓட்டை காலி பண்ணுவாங்க. அதில் அந்த மாதிரியான ஒரு ரியாக்டர்ஸு. கம்யூனிஸ்ட் வந்து 2 எல்லாம் சேர்ந்து 1.8, பிசிகே 3.4, பிஎம்கேவும் 3.4. ஏன்னா நிறைய பேர் பாமக 5, 6 அதெல்லாம் இல்லை. நான் எந்த பாராவச்சலில் எடுக்கிறதில்ல. பிசிகா வந்து வளர்ந்துருக்கு 3.4, பாமகவும் 3.4, எம்டிஎம்கே 0.3, அதர்ஸுங்கிறது 0.1. இதுதான் கட்சி பலம். கட்சி பலம் எடுக்கிறது இப்படித்தான் எடுக்கணும். ஆனால் தமிழ்நாட்டில் அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் ஒரு எலெக்ஷனில் ஒரு கட்சி என்ன ஓட்டு வாங்குதோ அதை கட்சி பலம்னு எடுக்கிறது. அதில் எல்லா கூட்டணி கட்சிகளுடைய டிரான்சாக்ஷன் இருக்கும். நான் சொன்ன சிஸ்டத்தில் யார் எடுத்தாலும் இது வரும். ஆனால் இந்த முறையில் யாருமே எடுக்கிறது இல்லை. கட்சி பலத்தை தவறாகவே ஃபோக்கஸ், அந்த வாங்குகிற ஓட்டு அடிப்படையிலேயே பேசிக்கிட்டு எல்லாரும் உட்காந்துருக்காங்க டிவியில். இதுதான் நேரடியாக எடுத்தால் எல்லாமே வரும். இந்த ஃபைனல் ரிசல்ட் எங்கேயா என்ன ரிசல்ட் பேப்பர் சார்? ஃபைனல் ரிசல்ட் தொகுதி வாசிக்கவா இல்லை சும்மா இது மட்டும் சொல்லியிருக்கலாம்? அதுதான் சார். நாங்கள் அதை சொல்லிடுறேன், சாம்பிள் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கரெக்டாக 96,000 சில்லரை வந்துச்சு சார். 96 சம்திங். செகண்ட் ரவுண்டு 118 தானே எடுத்தேன். அந்த எடுக்கிறப்ப ஒரு 46,000 சம்திங் வந்துச்சு. இது ரெண்டையும் கூட்டினா பார்த்துக்கங்களேன், 142 வரும்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு 3வது ரவுண்டு போகிறப்ப திரும்பவும் நியர்லி ஒரு 90, நான் அதை மறந்துட்டேன், 97ஓ 98ஓ வந்தது. அப்போ ஏறக்குறைய 240 வந்திருந்ததுங்கிறது ஞாபகம். அதுக்கு பிறகு இந்த 60 தொகுதியை கடைசி கட்டத்தில் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த 60 தொகுதி அது ஒரு 25,000 சில்லரை எடுத்தேன். அப்போ ஏறக்குறைய 2,40,000, இது ஒரு 20 சில்லரை, 2,60,000 சில்லரை சாம்பிள் இருக்குது. நான் கூட அதை ஃபோட்டோ வீட்டில் பண்டில் அடக்கி வச்சுருக்கேன், ஒரு ரூம் ஃபுல்லாக. அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர நினச்சேன், மறந்துட்டேன். இப்பயும் இருக்குது அது எல்லா சாம்பிளும் வீட்டில் ஒரு ரூம் ஃபுல்லாக கிடக்கு. ஏன்னா இதெல்லாம் ஃபண்டிங் ஒருத்தர் கொடுக்காம இல்லை. நான் யூடியூப்புக்காக செஞ்சேன், என் கை காசை போட்டு 12 லட்சம் செலவு பண்ணி எம்பி எலெக்ஷன் பண்ணேன், 3 ரவுண்டு பண்ணேன். ஆனால் அது சுருக்கமாக 36,000 சாம்பிள். அதை இது கலெக்ட் பண்ணவே எனக்கு 12 லட்சம் ஆச்சு. அது என் சொந்த காசு. இப்போ வந்து என்னுடைய காசு அல்ல, யார் என்னை எடுக்க சொன்னாரோ அவருடைய பணத்தில் தான் நான் எடுத்திருக்கேன். இதுதான் அவர் ப்ராஜெக்ட். 2,64,000 வருது. அதுதான் ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஜூலை லாஸ்ட் வீக் ஆரம்பித்து ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் எடுக்கிறேன். அந்த 2.5 மாதத்தில் அந்த 96,000 முடிக்கிறேன். அது அது அந்த அந்த அப்போ வந்து இந்த களம் ஏன்னா கூட்டணியெல்லாம் அமையலை.
களம் எதை நோக்கி போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிறேன்னு ஒவ்வொரு கட்சியினுடைய பலத்தை தெரியணும்னு அந்த கேள்வி வச்சு எடுக்கிறேன். அப்போ முதல்ல இருந்தே என்னுடைய எல்லா 13 கேள்வினாலும் 8 கேள்வினாலும் 2 கேள்வி இதில் கட்டாயம் இருக்கும். என்ன ஜாதி, என்ன மதம். ஏன்னா மதத்திற்கும் ஜாதிக்கும் அரசியலுக்கும் மிக கனெக்டிவிட்டி இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த ஒரு தொகுதியில் ஜாதியினுடைய ப்ரொபோர்ஷன் ஒரு சமூகம் இவ்வளவு 32னா நம்ம சாம்பிள் 32 வராட்டிலும் ஒரு 28வது வரணும் அந்த பெர்சன்டேஜ். ஏன்னா அந்த கொஞ்சம் இடம் இல்லை சார், தமிழ்நாடு பூரா 200 ஒரு ஓரத்துலேருந்து அப்படியே வருவோம். இன்னொரு டீம் இன்னொரு ஓரம் வெஸ்ட் ஜோன் எடுக்க, இன்னொரு டீம் சென்னையிலேருந்து இப்படி வாங்காம. ஏன்னா காரு தான் பூரா கம்ப்ளீட்டாக கார்ஸ் தான். ஏன்னா கார்ஸ் 5-6 காருகளை யூஸ் பண்ணி தான் எடுத்தேன். அப்போது உங்களுக்கு நான் சார்ட் அவுட் நான் தான் கம்ப்ளீட்டாக போடுவேன். நான் ஏதோ ஒன்றில் போயிட்டுருப்பேன். ஏதோ ஒரு டீம் சார் அதெல்லாம் வெளியே சொல்லுங்கள் சார். செலவு எனக்கு ஒருத்தர் காசு கொடுத்துருக்காரு, அவர் காசில் எடுத்திருக்கேன். எனக்கு என்ன லாபம் இதெல்லாம் நான் வெளிப்படையை சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது இல்லையா? பொய் பேச மாட்டேன், நான் பொய் பேச மாட்டேன். அதனால அது வெளியே சொன்னால் எனக்கு என்ன லாபம்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா அது நல்லா ஆமாம், அது ரிசல்ட் உண்மைதான் சார். நிச்சயம் கூடியிருக்காங்க. அதை நான் ரிசல்ட்டை கொடுக்குறேன். என்னுடைய ரிசல்ட் அப்சர்வேஷனில் எனது நாலேஜ் படி கொடுக்குறேன். 4ஆம் தேதி நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் சொல்கிறது சரியாக வருதா இல்லைன்னு 4ஆம் தேதி பார்த்துக்கோங்க. நிச்சயம். ஆமாம் ஆமாம் சார். நான் 19ஆம் தேதி எடுக்கிறப்ப பெரம்பூர் 5வது விடையை எடுக்கிறேன். 13ஆம் தேதி பெரம்பூர் எடுக்கிறேன். அதில் பாருங்கள், அந்த சில வினோதங்கள் வரும், அதையும் நாங்கள் பார்த்துக்கிறோம். 13ஆம் தேதி எடுக்கிறப்ப இவர் 31.8 இருக்கிறாரு. யார்? அவர் தலைவர். டிஎம்கே வந்து 38 சம்திங்கில் இருக்குது. 7% இடைவெளியில் தான் நிற்கிறாரு. 7-8% இருந்தது அன்றைக்கி. பிறகு அப்படியே 6வது நாள் எடுக்கிறேன். 19 கொஞ்சம் எடுத்துகிட்டு 20 மார்னிங் கொஞ்சம் எடுக்கிறேன். ஏன்னா எடுக்கிறது ரேண்டமாக எடுக்கிறோம், எல்லாம் கலந்து வரணும். அப்போ அந்த 4-5 ஏரியாவை கலந்து தான் எடுப்போம். அப்படி எடுத்துட்டு ஒரு 500 சில்லற சாம்பிள் எடுக்கிறோம். எடுத்துகிட்டு திரும்பி பார்க்குறப்ப என்ன வந்ததுன்னா சொல்ல சங்கடமாக இருக்குது. இறங்கிட்டார் சார். 31.8 வந்தவர் திரும்ப படக்குன்னு 28க்கு வந்துட்டார். இறங்கிட்டார். வந்தது தான் நான் சொல்ல முடியும். பிறகு அப்பயே எடுக்கிறவங்களை விசாரிக்கிறேன். சார் எங்கே பார்த்தாலும் டிஎம்கே காரங்களாம் தெரியுறாங்க, பணம் கொடுத்துட்டாங்க. ஆனால் அவங்க தாவேக்காங்கிட்டு பூரா திருச்சி போயிட்டாங்களே. அப்போ இவங்க எடுத்துக்கிறப்ப அவர் திருச்சியில் இருக்கார். 18-19 நினைக்கிறேன். திருச்சிக்கு போயிட்டாங்க. 2% கூடுது. அந்த ரிலேட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா இவர் குறையிறார் இல்லையா, 4%. அப்படியே அந்த ஏடிஎம்கே பாமக வேட்பாளர் அப்படியே அந்த 4 அங்கே பேஸ்டாயிரு. இங்கே 4 குறைஞ்சி அந்த 4 போய் ஏடிஎம்கே ஓட்டில் பேஸ்டாயிரு. கரெக்டாக பேஸ்டாயிரு. ஏன்னா நாங்கள் எல்லா கட்சியும் எடுக்கிறப்ப ஒரு ஒரு ரவுண்ட் எடுக்கிறப்ப ஒருத்தன் குறைஞ்சிடுறான்னா எங்கே போய் அந்த குறையிறது சேர்ந்துருது. இல்லை ஒருத்தன் கூடுறான்னா அந்த கூடுற ஓட்டு யார்கிட்ட இருந்து வந்து பேஸ்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். அந்த மாதிரி இருந்தது. பிறகு திரும்ப அந்த பணப்பட்டோட நடந்திருக்கு. அதனால் என்னுடைய கெஸ்ஸிங் பெரம்பலூரை பொறுத்தல ரிசல்ட் என்னுடைய அனுபவம் நான் தொடர்ந்து 5 தடவை எடுத்துட்டேன். நிச்சயமாக அந்த கடைசி நேரம் ஒரு தலைவருங்கிறது அவங்களும் கடைசியில் பணம் கொடுத்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்படிங்கிறப்ப சில 2-3% ஜெயிக்கலாம், இல்லை 2-3% தோத்தும் போகலாம். 2 வாய்ப்பும் பெற முடியும். சரி, 4 தொகுதின்னு நான் குறிப்பாக அது ஒன்று தான் சார் கண்ணில் படுது. மற்றதை ஒரு நெருக்கி வந்தவங்கள யூகத்தில் விட்டேன். என்ன திருச்சி மேற்கில் 2 தடவையும் கடைசியில் எடுக்கிறப்ப அந்த 31-2 தான் நிற்கிறார், மேலே ஏறல. தெற்கு மண்டல தொகுதி வாசிக்க வேண்டியதில்லை இல்லை சார். தெற்கு மண்டலத்தில் சார் கடும் போட்டியில் பார்த்தீங்கன்னா 2 ஒரு 14 தொகுதி இன்னும் கடும் போட்டியில் இருக்குது சார். இருந்தாலும் என்னுடைய அசஸ்மெண்ட்டு டிஎம்கே ப்ளஸ் தென் மண்டலத்தில் 45லேருந்து 51 சீட் வரைக்கும் ஜெயிக்குது சார். ஏடிஎம்கே ப்ளஸ் வந்து 7லேருந்து 13 சீட்டு வரைக்கும் ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்குது சார். இது தென் மண்டலம். அடுத்தது மேற்கு மண்டலம். மேற்கு மண்டலத்திலையும் கடும் போட்டி ஒரு 14 தொகுதி நிற்குது. அது தவிர அதையும் சேர்த்துருவோம் ரிசல்ட்டுக்கு. இதில் பாசிபிலிட்டி எப்படி வரும்னா திமுக ப்ளஸ் வந்து 28லேருந்து 31 சீட்டு மேற்கு மண்டலத்தில் ஜெயிக்கும். அதிமுக ப்ளஸ் வந்து 30லேருந்து 33 சீட்டு ஜெயிக்கும். இது மேற்கு மண்டலம். அடுத்தது
சென்ட்ரல் மத்திய கிழக்கு மண்டலம், அதாவது திருச்சி அப்படியே கிழக்கு. மத்திய கிழக்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா கடும் போட்டிங்கிறது ஒரு 10 தொகுதிகளில் கடும் போட்டி இருக்குது. அங்கே டிஎம்கே வந்து 36லேருந்து 40 சீட்டு ஹை வின்னிங் ரேஞ்ச் வந்து மத்திய கிழக்கு மண்டலம். ஏடிஎம்கே 6லேருந்து 10 சீட்டு தான் ஜெயிக்குது. இது வந்து மத்திய கிழக்கு மண்டலம். வடக்கு மண்டலம் தான் கிருஷ்ணகிரியிலேருந்து அப்படியே அந்த பார்டர்லேயே வரும் வடக்கு மண்டலம். வடக்கு மண்டலத்தை பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து 22லேருந்து 26 சீட்டு ஜெயிக்கும் சார். ஏடிஎம்கே வந்து 6லேருந்து 10 சீட்டு ஜெயிக்கிறாங்க சார். இதுதான் வடக்கு மண்டலம். அதில் கடும் போட்டி இருக்கிற தொகுதி ஏறக்குறைய 8 தொகுதி கடும் போட்டியில் இருக்குது. அதில் கொஞ்சம் பெரும்பாலும் ஏடிஎம்கே வர வாய்ப்புள்ள தொகுதிகளாகவும் இருக்குது. சென்னை மண்டலத்தை பொறுத்தளவில் கடும் போட்டியில் 7 தொகுதிகள் இருக்குது. பாசிபிலிட்டிஸ் என்னவா வருதுன்னா டிஎம்கே ப்ளஸ்ங்கிறது இந்த சென்னை மண்டலங்கிறது சென்னை 16, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இல்லை செங்கல்பட்டு, இந்த பக்கம் திருவள்ளூர், இதெல்லாம் கலந்தது தான் 37 தொகுதி வரும். அதில் 34லேருந்து 36 திமுக கூட்டணி ஜெயிக்கிற வாய்ப்பு. ஏடிஎம்கே கூட்டணி 1லேருந்து 3 வரைக்கும் ஜெயிக்கலாம். 1லேருந்து 3 வரைக்கும். டிவிகே வந்து 0 தான் என் மனசில் படுது. ஒருவேளை வந்தால் 2 சீட்டு இந்த சென்னை மண்டலத்தில் டிவிக்கே வரலாம். ஒட்டுமொத்த ரிசல்ட்டுங்கிறது பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு ஒட்டுமொத்தத்துக்கு சொல்லிடுறேன். டிஎம்கே ப்ளஸ் வந்து 39.5லேருந்து 42.5க்குள்ள அதனுடைய ரேஞ்ச் இருக்கு. ஓட் பெர்சன்டேஜுங்கிறது 39.5லேருந்து 42.5க்குள்ள தான் திமுக வாங்கும் சார். பெரம்பூரில் வாய்ப்பு இருக்குது சார். பெரம்பூரில் வாய்ப்பு இருக்குது, தோக்கிற வாய்ப்பும் இருக்குது. ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்குது, தோக்கிற வாய்ப்பு ரெண்டுமே பெரம்பூரில் இருக்குது. திருச்சி கிழக்கில் உறுதியாக தோக்கிற வாய்ப்பு மட்டும்தான். ஏடிஎம்கே கூட்டணி குறைஞ்சது 33.5க்கு குறையாது, 33.5க்கு குறையாது. எது வரைக்கும் போகலான்னா 36.5 வரைக்கும் போகும். இது ஏடிஎம்கே ப்ளஸ். டிவிகேவுக்கு குறைஞ்சபட்சம் 18% சார், அதிகபட்சம் 22% வரைக்கும் அவங்க போவாங்க. நீங்கள் சொல்லலாம் என்ன சார் 22% ஓட்டுக்கு வாங்கிறீங்க, ஆனால் சீட்டுனா அதுதான். தமிழ்நாட்டுக்கு இதே இது வட இந்தியாவில் ஒருத்தர் 18-20% வாங்கினா அவங்களுக்கு 20 சீட்டு கன்வர்ஷன் ஆகும். காரணம், ஒரு கட்சி வந்து ஒரு ஏரியாவில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர், ஒரு குறிப்பிட்ட ரிலீஜியஸ் அப்படி பேக்கிங் ஆகி அந்த குறிப்பிட்ட பகுதியில் வெற்றி ஈட்டிடுவாங்க, மற்ற பகுதியில் கிடைக்காது. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரே மாதிரி தான், அப்படி குறிப்பிட்ட பகுதியில் வெற்றி ஈட்ட முடியாது. 20%, 22 வரைக்கும் போனாலும் வெற்றிங்கிறது கன்வர்ஷன் ஆகலை, ஓட்டு போகுது. இப்போ எனக்கு கடைசியாக வந்தது 15.7லேருந்து 18க்கு வந்துட்டார். ஆனால் நான் போனஸ் எவ்வளோ கொடுத்துருக்கேன்? 4% போனஸ். இது வந்து நான் தொடர்ந்து சர்வே பண்ணுறதுனால எனக்கு என்ன நடக்குன்னு தெரியும். ஏன் கொடுத்தனா, பெண்கள் வந்து ஆண்கள் ரேஷியோட அதிகம் போட்டிருக்காங்க. பிறகு கடைசியில் இந்த குழந்தைகளை பகடைக்காயாக்கி கொஞ்சம் கீழ்த்தரமான வேலைகளில் பல வீடுகள்லேருந்து எனக்கே கம்ப்ளைண்ட், என் நண்பர் வீட்டிலேருந்தே கம்ப்ளைண்ட், என்னங்க இப்படி இல்லாமல் பண்ணுவாங்க சின்ன குழந்தைய அப்படின்ட்டு. அது ஒரு மோசமான செயல். இப்படி இல்லாமல் அரசியல் பண்ணுறதுன்னு எல்லாரும் சொன்னேன். இருந்தாலும் அதுலேயும் ஓட்டு வந்திருக்கு. அந்த குழந்தைகளை டார்ச்சர் பண்ணி அது மூலமாக ஓட்டு கிடைச்சிருக்கு. அதனால தான் நான் ஆண் ரேஷியோ 18னா இந்த லேடிஸு இந்த குழந்தைகள் மூலம் வந்ததை திரும்ப அந்த ரேஷியோ பாதி எவ்வளோ கூட்டிக்கிறேன், 8% கூட்டுறேன். அதாவது ஆண்கள் 18 பேர் போட்டிருந்தா பெண்கள் 26 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க 100க்கு. அப்படி ஒரு கணக்கை எடுத்துக்கிறேன். ஆனால் எடுத்துக்கிட்டு தான் அதை ஆவரேஜ் பண்ணணும். 18ஐயும் 24ஐயும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணால் 22% வரும். அதுதான் என்னுடைய மேக்சிமம் லிமிட். அதை தாண்டறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது தாவேக்கா. அதனால தாவேக்கா அந்த ரேஞ்ச் சார். நாம் தமிழர் கடைசி நேரத்தில் ஒரு 1/2% எக்ஸஸாக வந்தாங்க. வந்து அதனால் அவங்க வந்து 4.5லேருந்து 6.5 வரைக்கும் போகிற வாய்ப்பு இருக்குது சார் நாம் தமிழருடைய ரேஞ்ச். இதர இந்த சசிகலா, ராமதாஸ் நின்னது, டாக்டர் கிருஷ்ணசாமி நின்னது, இப்படி எல்லாம் அந்த கட்சி வேட்பாளர்கள் வந்து 0.4லேருந்து 0.8% வரைக்கும் அவங்க அந்த சிறு கட்சிகள் வாங்கலாம். இதில் இந்த தடவை வந்து வெற்றி தோல்வியை நான் எப்போவுமே ஒரே இதில் தான் சொல்லுவேன். இப்போ 2ஆக பிரித்து சொல்கிறேன் வெற்றி தோல்வியை. காரணம், அவ்வளவு குழப்பமான தேர்தல், அவ்வளவு நெருக்கடியான தேர்தலாக இது இருக்குது. அதனால் எப்படி பிரிச்சேன்னா பார்த்தேன், கிளியர் வெக்டரின்னு வரதை முதல்ல ஐசோலேட் பண்ணி எடுத்துருவாங்க. இந்த 234ல் அதிமுகவோ திமுகவோ அவங்களுக்கு கிளியர் வெக்டரி, இதில் மாற்றமே வராதுங்கிறத முதல்ல வெளியே தூக்குவோம்னு
அந்த 234 அதான் ஆய்வு பண்ணி வெளியெடுத்தேன். அப்படி எடுக்கிறப்ப சார் திமுக 148 தொகுதியில கிளியரா ஜெயிக்குது சார். அதுல எந்த மாற்றம் இல்லை. அதே சமயம் அதிமுக 36 தொகுதிகளில் கிளியரா ஜெயிக்குது. 50 தொகுதிகளில் மிக கடுமையான போட்டி நிலவுது. அந்த 50ல் பார்த்தீங்கன்னா சிறிய எட்ஜ் டிஎம்கே 11, 15 தொகுதிகளில் ஏடிஎம்கே எட்ஜில் இருக்கு. அந்த 50ல் ஒரு வெற்றிக்கான எட்ஜில் ஏடிஎம்கே இருக்கு. 15 தொகுதியில் ஈக்குவல் ஃபைட்ல 24, யாருன்னே சொல்ல முடியலங்கிற ஸ்டேஜில் 24 தொகுதி இருக்கு. இது 50. இதுல இந்த 50 என்னுடைய நாலேஜுக்கு ஒரு பிரிச்சு கொடுப்பேன் இல்லையா? அப்படி பிரிச்சு கொடுக்குறப்ப தான் அந்த ரேஞ்ச் எப்படி போகுதுன்னா டிஎம்கே பிளஸ்ங்கிறது 170லேருந்து 188 வரைக்கும் போகும். ஏன்னா ஏடிஎம்கே பிளஸ்ங்கிறது 46 குறையாது, 64க்கு எக்ஸீட் ஆகாது. இது ஏடிஎம்கே. ஏன்னா தாவேக்கா 0 to 4, 0 to 2 சென்னை மண்டலம் பண்ணியிருக்கேன். எங்கேயாவது தப்பி ஜெயிக்கலாம் இல்லையா? இண்டிவிஜுவல் பேர்சன் அந்த அமைப்பில் என்ன பல இடங்களில் கேட்குறேன், எங்கேயும் வரல. இருந்தாலும் ஒரு யூகா, ஏன்னா ஓட்டு நிறைய வாங்குறாரு. ஆனால் எனக்கு வெற்றி வரல. இருந்தாலும் ஒரு யூகத்தின் அடிப்படையில் ஒரு ஃப்ளோ இல்லை இல்லை, அது வந்து நம்மளை மீறி நடக்கிற, அதாவது ஒரு சார் 0 சார் 0 இருக்குல்ல, அதான் 0 இல்ல இல்ல நான் எப்படி சார் சார் ஃப்ளோ நான் எனக்கு காசு கொடுத்தவங்க சார், எனக்கு காசு கொடுத்தவங்க தோக்குறாங்கன்னு சொல்லிட்டேன் சார். ஏற்கனவே கொடுத்துட்டேன். ஏப்ரல் 2ஆம் தேதி கொடுத்துட்டேன். எல்லாருக்கும் தோக்குறாங்கன்னு, காசு கொடுத்தவங்களை தோக்குறாங்கன்னு சொல்லிட்டேன். அதனால தான் வெளியிட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. நானும் வெளியிடலாம். ஆஃப்டர் எலெக்ஷன் பெட்டிக்குள்ளே போன பிறகு உங்கள் இது தாக்கம் யாரையும் ஏற்படுத்தாது. அப்போ இப்போ என்னுடைய இது யாரையா தாக்கம் ஏற்படுத்த போதா? கிடையாது. இது யாரையும் எந்த தாக்கம் ஏற்படுத்துதோ ரைட்டு. அது நான் என் சர்வேல அவர் சார் அவருக்கு சார் நான் சாம்பிள் 0 தான் சார் காட்டு. 4 வரைக்கும் சார். அது சார் நான் ஆமா இருக்கலாம். சரி வச்சுக்கோங்க, உங்க கருத்தை வச்சுக்கோங்க. 4ஆம் தேதி சரி வச்சிருக்கேன். இவர் ஒரு அறவைக்காடுன்னு வச்சுக்கோங்க சார். அதை பத்தி இல்லை. 4ஆம் தேதி எண்ணி போடுறப்ப யார் டேலண்ட் பிரில்லியன்ட்டுங்கிறது வெளியே அறிஞ்சுக்கிறேன். போதுமா?